ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். D2C வேர்ல்ட் தமிழ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நாம் இன்று காண இருப்பது ஆடி மாதத்தின் சிறப்புகள். ஆடி மாதம் என்றாலே அம்மன் கோவில்களில் திருவிழா பூஜைகள் செய்வதற்கான மாதம் என ஆன்மீக அன்பர்கள் ஆவலாக எதிர்பார்த்து காத்திருப்பார்கள். அதே சமயம் மற்றவர்கள் ஆடி மாதத்தில் சுப நிகழ்ச்சிகள் எதுவும் நடத்தக்கூடாது, வீடு மாறக்கூடாது என பல விஷயங்களையும் தவிர்க்க வேண்டிய மாதமாக ஆடி உள்ளதே என யோசிப்பார். இதனால் பலருக்கும் ஆடி மாதம் நல்ல மாதமா அல்லது ஒதுக்கப்பட வேண்டிய மாதமா என்ற குழப்பம் ஏற்படுவதுண்டு. ஆடி மாதத்தை எதற்காக வழிபாட்டிற்குரிய மாதமாக பெரியவர்கள் வைத்தார்கள்? ஆடி மாதத்தில் என்ன சிறப்பு? ஆடி மாதத்தில் எந்த நாளில் விரதம் இருந்து வழிபட்டால் என்ன பலன் கிடைக்கும் என்பதை இங்கு தெரிந்து கொள்ளலாம். மாதங்களில் மிகவும் சிறப்புக்குரிய மாதமாகும், தெய்வ வழிபாட்டிற்கு உரிய மாதமாகவும் அம்மனுக்குரிய மாதமாகவும் சொல்லப்படுவது ஆடி மாதம். தமிழ் மாதங்களில் 4வது மாதமாக வரும் ஆடி மாதத்தில் சூரிய பகவான் கடக ராசியில் சஞ்சாரம் செய்வார். அதனால் இதை கடக மாதம் என்றும் மாதங்களில் பெண் மாதம் என்றும் ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. ஆடி மாதத்தில் வரும் அனைத்து நாட்களுமே சிறப்பு வாய்ந்ததுதான். கிழமை, திதி, நட்சத்திரம் என அனைத்தும் சிறப்பு பெறுவது ஆடி மாதத்தில்தான். 12 மாதங்களில் ஆடி மட்டும் ஏன் சிறப்புக்குரிய மாதமாகவும் அம்மன் மாதமாகவும் சொல்லப்படுகிறது என்ற காரணத்தையும் இந்த மாதத்தின் சிறப்புகளையும் தெரிந்து கொள்வோம். பொதுவாக சித்திரை, மார்கழி, ஆடி ஆகிய 3 மாதங்களை சூன்ய மாதம் என்பார்கள். அதனால்தான் இந்த 3 மாதங்களிலும் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எதுவும் நடத்த மாட்டார்கள். ஆனால் இந்த 3 மாதங்களும் கோவில் திருவிழாக்கள், தெய்வ வழிபாடுகளும் அதிகம் நடத்தப்படும் மாதங்களாக உள்ளன. சூன்யம் என்றால் ஒன்றுமில்லாதது என்று பொருள். ஒன்றுமில்லாத ஒன்றிலிருந்துதான் இந்த பிரபஞ்சம் உருவானதாக சொல்லப்படுகிறது. அதனால் இந்த 3 மாதங்களுக்கும் சக்தி அதிகம். அதிலும் ஆடி மாதத்தில் எந்த ஒரு வழிபாடு, விரதம், பூஜை, தானம் ஆகியவை செய்தாலும் அது 2 மடங்காக பலன் தரும். ஆடியில் வரும் சில சுப தினங்களை பற்றி இப்போது காண்போம். ஆடி செவ்வாய். ஆடி மாதத்தில் வரும் செவ்வாய்க்கிழமைகளில் எண்ணெய் தேய்த்து குளித்து அம்மனுக்கு விரதம் இருந்தால் பெண்களின் தாலி பாக்கியம் கூடும் என்பது நம்பிக்கை. ஆடி வெள்ளி. ஆடி வெள்ளியில் விரதம் இருந்து அம்மனை வழிபட்டால் அனைத்து விதமான நலன்களும் கிடைக்கும். திருமண பாக்கியம், குழந்தை பாக்கியம் ஆகியவை கிட்டும். ஆடி ஞாயிறு. ஆடி ஞாயிற்றுக்கிழமையில் நேர்த்திக்கடன் வேண்டுதல் நிறைவேற்றுவது அம்மனின் அருளை பரிபூர்ணமாக பெற்றுத்தரும். இந்த நாளில் கூழ் காய்ச்சி அனைவருக்கும் வழங்குவது சிறப்பானதாகும். ஆடி அமாவாசை. நீர்நிலைகளில் புனித நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து அன்னதானம், வஸ்திரதானம் வழங்குவது பல தலைமுறை பாவங்களை தீர்த்து முன்னோர்களின் ஆசியை பெற்று தரும். மாங்கல்ய வரம் தரும் ஆடி. ஆடிப்பெருக்கு. ஆடி 18 எனப்படும் ஆடிப்பெருக்கு நாளில் திருமணமான பெண்கள் தாலி சரடு மாற்றிக்கொண்டால் கணவரின் ஆயுள் நீடிக்கும். திருமணமாகாத பெண்கள் கழுத்தில் மஞ்சள் சரடு அணிந்து அம்மனை வேண்டிக் கொண்டால் அடுத்த ஆண்டிற்குள் திருமணம் நடைபெறும் என்பது நம்பிக்கை. வரலட்சுமி விரதம். ஆடி மாத கடைசி வெள்ளிக்கிழமையில் வரலட்சுமியை வீட்டிற்கு அழைத்து மகாலட்சுமிக்கு பூஜை செய்து வழிபட்டால் வீட்டில் எப்போதும் லட்சுமி கடாட்சம் நிறைந்திருக்கும். ஆடி மாதத்தில் வரும் 5 வெள்ளிக்கிழமைகளில் ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை அம்மனை வீட்டிற்கு அழைத்து பூஜை செய்து வழிபடுவது சிறப்பானதாகும். ஆடி பௌர்ணமி. ஆடி பௌர்ணமியில் சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்து கருப்பு பட்டு வஸ்திரம் சாற்றி கருப்பு ஊமத்தம் பூ மாலை கட்டி மூங்கில் பாயாசம் படைத்து வழிபட்டால் பகை, எதிரிகளால் ஏற்படும் அனைத்து விதமான பிரச்சனைகளும் விலகும். ஆடி மாத சிறப்புகள். ஆடி மாத வெள்ளிக்கிழமையில் அம்மனை வழிபட்டால் வீட்டில் சுபகாரியங்கள் தடையின்றி நடைபெறும். ஆடிப்புறத்தன்று அம்மனுக்கு அணிவிக்கப்பட்ட
பிறகு பிரசாதமாக தரப்படும் வளையல்களை பெண்கள் அணிந்து கொண்டால் திருமண பாக்கியம், குழந்தை பாக்கியம், நீங்காத செல்வம் கிட்டும். ஆடி வெள்ளிக்கிழமைகளில் அதிகாலையில் சூரிய உதயத்திற்கு முன் எழுந்து நீராடி தூய்மையான ஆடை உடுத்தி சாணத்தில் பிள்ளையார் பிடித்து வைத்து செம்பருத்தி பூ, செவ்வரளிப்பூ படைத்து வாழை இலையில் நெல் பரப்பி அதன் மீது கொழுக்கட்டை படைத்து விநாயகரை வழிபட்டால் வீட்டில் செல்வம் கொழிக்கும். மாதத்திற்கு மட்டும் ஏன் இத்தனை சிறப்பு? மனிதர்களுக்கு பகலிரவு என இருப்பது போல் தேவர்களுக்கும் உண்டு. தேவர்களின் பகல் பொழுதான தாட்சிணாயன காலம் முடிந்து ஆடி முதல் மார்கழி வரையிலான இரவு பொழுது துவங்கும். உத்திராயண காலம் துவங்கும் மாதம் இந்த ஆடி மாதம். அதாவது தேவர்கள் இறைவனை வழிபடுவதற்கான காலம் என்பதால் நாமும் இறைவனை விரதமிருந்து வழிபட்டால் 2 மடங்கு பலன் கிடைக்கும் என சொல்லப்படுகிறது. தாட்சிணாயனம், உத்திராயணம் இரண்டும் கூடும் இந்த ஆடி மாதம்தான். மகாபாரதத்தில் பாண்டவர்கள் பாரத போரில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக இறைவனை வழிபட புறப்பட்ட மாதமாகவும் ஆடி மாதம் முதல் நாளை சொல்வதுண்டு. நாமும் இந்த ஆடி மாதத்தில் விரதங்கள் இருந்து கோயில் வழிபாடுகள் மேற்கொண்டு இறையருளை பெற்று மகிழ்வான வாழ்க்கை வாழ்வோமாக. நன்றி, வணக்கம்.